கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம வீட்டை கட்டிட்டு இருக்காங்க. எப்பவுமே சாப்பாடு வெளியே தான் வாங்கி தர சொல்லுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு அண்ணன் வீட்லயே சாப்பிடுங்க பிரியாணி போட்டலான்ட்டு சொன்னதுக்கு சரின்ட்டு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு ரீசெண்டா கிரகப்பிரவேசம் பண்ணாலும் இன்னும் சில வேலைகள் இருக்கு. அதுக்காக நம்ம கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்காக சிக்கன் கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான கோழி 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அப்படியே பிரியாணிக்கு தேவையான மசாலா அப்புறம் மற்ற பொருட்களை சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் முதல் முட்டையை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே பெரிய குக்கரை எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சோம். குக்கர்ல வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி அப்புறம் மற்ற மசாலாலாம் போட்டு வதக்கியாச்சு. அப்புறம் பிரியாணி பீஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்த சிக்கனையும் போட்டு வதக்கியாச்சு. அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கலக்கியாச்சு. கூடவே சைட்ல சிக்கன் கிரேவி ரெடி பண்ணோம். திரும்பவும் பிரியாணி ரைஸை போட்டு ஒரு கலக்கியாச்சு. அதை அப்படியே மூடி விட்டுட்டோம். 2 விசில் தான். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணோம். சமைக்கும் போதே வாசனை செமையா இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்ததும் பிரியாணியும் நல்லா குக் ஆகி இருந்தது. கூடவே கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம். சாரி பிரியாணி போட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. நாம பிரியாணி சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறுறது தனி ஃபீல் தான். அந்த ஃபீலோடவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான்.